ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஃபைல் லைட் இந்த வாலில் எப்படி டயக்ராம் போட்டிருக்கோமோ அதே மாதிரி எப்படி பிளான் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வாலில் டிராயிங் பண்ணியிருக்க மாதிரி ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிடுவோம். நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா மிஷின் ரொம்ப ஆழமாக போகாமல் கொஞ்சம் மேலாட்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரொஃபைலோட பட்டி வந்து ரொம்ப உள்ளே போகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட்டிங் ஒர்க்கு முடிஞ்சதும் நீங்கள் உடைக்கும் போது கூட ரொம்ப ஆழமாக உடைக்காம அது மேலே இருக்க கலவையை மட்டும் லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம அந்த ப்ரொஃபைலோட பட்டி வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த சர்ஃபேஸ்க்கு மேலே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உடைக்கும் போது ஆழமாக உடைக்க வேண்டாம். ஸோ மேலாட்டிலே உடச்சிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம உடச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் நேற்று தான் பூசின செவர்னால நம்மளுக்கு ஈரம் அப்படியே தங்கி இருக்கு அதில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பட்டியை கிராஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ண வேண்டியதான். இந்த மார்க்கிங் தான் நம்மளுக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஷார்ப்பான பென்சிலில் அதோட கிராஸ் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட்டிங் மிஷினில் நம்ம கம்பி கட் பண்ணுற பிளேடு வச்சு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் முழு பட்டியாக இருந்துச்சுன்னா நடுவில் இந்த மாதிரி ஜாயிண்டில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம லென்த்தாகவே போட்டுடலாம். சின்ன சின்ன துண்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ப்ரொஃபைலோட பட்டியை வந்து வாலில் கன்சீல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதாவது பிஓபி அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே பட்டி வச்சோம்னா கொஞ்ச நேரத்துலேயே அது ரொம்ப நீட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைட்டு ஓட்ட வேண்டியது தான். லைட் ஓட்டுறது எப்படின்னா அதாவது 5 மீட்டர்ஸ்க்கு 5 ஆம் சோக்கு, 10 மீட்டர்ஸ்க்கு 10 ஆம் சோக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 மீட்டர் லைட் இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஸ்டெப் ஓட்டினீங்கன்னா 10 மீட்டர் 10 ஆம்ஸு. ஸோ அதுக்கு 10 ஆம்ஸ் சோக் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைட்டை ஒட்டிக்கங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி லைட்டை ஒட்டிக்கங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க லைட்டு பார்த்தீங்கன்னா 240, அதாவது இப்போ மீட்டருக்கு 240 லைட்ஸ் இருக்கும். இதில் 120யும் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். இது நான் இப்போ ஓட்டுறது 240 லைட்ஸு. இப்போ மீட்டருக்கு 240 லைட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டு கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் கட் பண்ணுற மாதிரி லைட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லைட்டு ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஜாயிண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு சோக்கு வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் அதோட ப்ளஸ்ஸு மைனஸ் சைடில் இருக்கும். அந்த எல்இடி லைட்டோட சைடில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஒயரில் வந்து இந்த மாதிரி கலர் கோடு மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட்டும் மைனஸ்க்கு வந்து பிளாக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கிராசிங்லையும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க. அந்த ஜாயிண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே பட்டி போடும்போது நம்மளுக்கு எந்த வித டிஸ்டர்பும் இருக்காது. நான் இப்போ இதில் 10 மீட்டர்ஸ் போட்டிருக்கேன். 10 ஆம்ஸ் சோக் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது. நடுவில் சின்ன சின்ன ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே கிராஸிங்கு. ஸோ ஜாயிண்ட் அடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சோக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் பெற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சால்ட்ரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. ஸோ நம்ம பட்டி எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் மேலே உள்ள மூடியும் நீங்கள் கட் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் பெற என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.